வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவர்களை தொடர்பு கொள்ளுங்க. இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு திங்கட்கிழமை வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான தகவல் என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நேற்று ஞாயிற்றுக்கிழமை நைட்டே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பாகிஸ்தானு. அதாவது ஈரான் வந்து சமாதானத்துக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு. இதுவரையும் நம்ம சமாதானத்தை பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, 5 நாள் 10 நாள்னு சொல்லிட்டு அமெரிக்கா தள்ளி வச்சாங்க, சமாதானம் பேசினாங்கன்னு சொன்னாங்க. ஆனா ஈரான் மறுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் வந்து தெரிஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அதை வந்து இன்னைக்கு ட்ரம்ப்பும் ஷேர் பண்ணிருக்காங்க, பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரும் ஷேர் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து ட்ரம்ப் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தாங்க, பாகிஸ்தான் மறுத்துட்டு இருந்தாங்க. இல்லைங்க, பேச்சுவார்த்தையில நாங்க ஆரம்பிக்கவே இல்லைன்னு சொன்னாங்க. ஈரான் வந்து யார்கிட்ட வந்து பேசுனீங்கன்னு கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா பாகிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே வந்து இதை அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. அப்படிங்கும் போது அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க போது அதுக்கான எல்லா வாய்ப்புகளுமே இருக்கும். இதுவரை ஈரான் ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டீங்கன்னா, ஈரான் இதுவரை மறுக்கவே இல்லை. ஏன்னா இதுக்கு முன்னாடி எல்லாம் சொன்ன போது ஈரான் மறுத்தாங்க. அப்படிலாம் யார்கிட்டையும் வந்து பேசலன்னு சொன்னவங்க இந்த தடவை சொல்லவே இல்லை. அதே சமயத்துல ஈரான் வந்து பேச்சுவார்த்தைக்கு போறாங்க அப்படிங்கிறதுக்கான சமிக்கைகள் இன்னைக்கு வந்து தெரிஞ்சிருக்கு. என்ன நடந்திருக்குன்னு பார்க்கும்போது, பாகிஸ்தானுடைய கொடியோட இருந்த 20 கப்பலை வந்து வெளியிடுறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க, ஹார்மோஸ் வழியாக அனுப்புறதுக்காக வந்து ஒத்துக்கிட்டாங்க ஈரான். இது நார்மலான விஷயமான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா அமெரிக்கா வந்து இதை வந்து ஷேர் பண்ணிருக்காங்க. அது ஆக்சுவலா அமெரிக்கா போகக்கூடிய கப்பல் தான். அதுக்கு வரது வந்து பார்த்தா பாகிஸ்தான் கொடியோட வருது. அப்ப வந்து பார்த்தா பேச்சுவார்த்தைக்கான ஒரு கிஃப்டா தான் எங்களுக்கு அந்த 20 கப்பலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. அதுல முதல் கட்டமா 2 கப்பல் என்ன ஆயிருக்குன்னா நேத்து வந்து வெளியேறி இருக்கு. அதே சமயத்துல வந்து இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை அது இதுன்னு சொன்ன போது, அதுவும் வந்து 10 நாள் நான் தள்ளி வைக்கிறேன்னு அமெரிக்கா சொன்ன போது என்ன பண்ணாங்கன்னா, பாகிஸ்தானுடைய கப்பலை ஈரான் தடுத்து வச்சிருந்தாங்க. அப்ப 2 நாளைக்கு முன்னாடி அப்ப பேச்சுவார்த்தைன்னு சொல்லும் போது தடுத்து வச்சிருந்தவங்க நேத்து வெளியிட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போதே பேச்சுவார்த்தையில ஏதோ ஒரு ஆர்வம் வந்து காட்டுறாங்க. அடுத்தது வந்து பார்த்தா பேச்சுவார்த்தைக்கு போறதுக்காக வந்து ரெடி ஆகுறாங்க அப்படிங்கிற மாதிரி தெரியுது. ஆனா பேச்சுவார்த்தை முடியுமான்னு கேட்டா அது நம்ம வந்து சொல்லவே முடியாது. பேச்சுவார்த்தைக்கு இப்ப என்ன பண்றாங்க, சீஸ்ஃபயருக்கான டேபிள் வந்து போறாங்க. இப்பதான் வந்து பேசுறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. இததான் வந்து பாத்தீங்கன்னா நேற்று ட்ரம்ப் என்ன பண்ணாரு, அவருடைய ஒய்ஃபோட சேர்ந்து நின்று, அவருடைய மருமகன் எல்லாரும் சேர்ந்து நின்று கேக் வெட்டி, அதுக்கப்புறம் வந்து இது வந்து நாங்க ஈரான் இருந்து எதிர்பார்த்ததுதான். ஈரான் வந்து எங்களுக்கு 20 கப்பலை வந்து பாகிஸ்தான் கொடியோட கொடுக்குறாங்க. அதுல 2 கப்பல் வந்துருச்சு. இது வந்து பீஸுக்கான ஒரு அடையாளம் தான். இதை நாங்க வந்து வரவேற்கிறோம். இனி நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து போவோம் அப்படிங்கிற மாதிரி என்ன பண்ணியிருந்தாருன்னா, ஈரானை பத்தி எது தப்பா சொல்லாம சும்மா இதை மட்டும் வரவேற்கிற மாதிரி வந்து நேத்து வந்து பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. பார்க்கலாம் இன்னைக்கு ஈரான் வந்து இதுக்கு என்ன சொல்ல போறாங்கன்ட்டு. அதனால போர் நின்றுச்சான்னு கேட்டா கிடையாது. இனிமேல் தான் வந்து சீஸ்ஃபயர் ஆரம்பிக்கிறாங்க. இனிமேல் தான் பேசவே போறாங்க. அடுத்து ஈரான் இன்னொரு விஷயத்த இன்னைக்கு சொல்லியிருக்காங்க. அதுதான் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்றோம், புதுசா ஒரு ரீஷேப் பண்றோம். எப்பயும் இருக்கிற மாதிரி இல்லாம நாங்க என்ன பண்ண போறோம்னா சில ரூல்ஸ் கொண்டு வரோம். அந்த ரூல்ஸ் என்னென்னலாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இனிமேல் என்ன பண்ணுவோம், சில நியூ ரெகுலேஷன்ஸ் போடுவோம். அந்த ரெகுலேஷன்ஸை வந்து அந்த பக்கம் வரக்கூடிய கப்பல் ஃபாலோ பண்ணும். ஏன்னா அது எங்களுடைய நாட்டுக்கான பாதுகாப்புக்காக நாங்க அதை போடுறோம். அடுத்தது வந்து என்விரான்மெண்டல் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு போடுவோம். அந்த பக்கம் நீங்க கடந்து போறதுக்கே டோல்கேட் ஃபீஸ் மாதிரி என்ன பண்ணும், பே பண்ணுங்கிறாங்க. ஆனா பே பண்ணுன்னு சொல்றாங்க, அதெல்லாம் வந்து லட்சத்துல போயிட்டு இருக்குது. 8 மில்லியன் 4 மில்லியன் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஃபீஸ் ஃபார் டிரான்சிட் ஆஃப் வெசல்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கும் தனியா இருக்கு. கப்பல் போறதுக்கும் இருக்கு, வெசல்ஸ்க்கும் இருக்கு. இந்த 3ஐயும் நீங்க ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிற மாதிரி ஈரான் கொண்டு வந்திருக்காங்க. இத்தனை நாளா ஃப்ரீயா ஹார்மோஸ்ல போயிட்டு இருந்தாங்க. இந்த அமெரிக்கா போர் செஞ்சதும் போது ஈரானுக்கு என்ன ஆயிடுச்சு, இப்ப ஹார்மோஸ் வழியா போற இடத்துல இருந்து காசு வந்து கலெக்ட் பண்றாங்க. அப்படி காசு கலெக்ட் பண்ணா என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் வழியா தான் நமக்கு கப்பல் வருது. அந்த கப்பல்ல அந்த காசை கொடுத்துட்டு வரும்போது நமக்கு பொருள் என்ன ஆயிரும், விலைவாசி ஏறி போயிடும். ஆனா வந்து ஈரான் என்ன பண்ண முடியாது, நாங்க ஒண்ணும் பண்ண முடியாது, எங்க பக்கமா போறீங்க காசு கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த போர்ல ஏற்பட்ட இழப்பை இது வழியாக கலெக்ட் பண்றதுக்காக முடிவு பண்ணிருக்காங்க. அடுத்தது இந்த நேரத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த உக்ரைன் எப்ப பார்த்தாலும் ரஷ்யாவுடைய எண்ணெய் கிணறுகளை தாக்குறது, அவங்களுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்தை தாக்குறதுங்கிறதே வேலையா இருக்காங்க. இதனால நமக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா நேத்து கூட லார்ஜஸ்ட் ஆயில் ரிஃபைனரியை வந்து தாக்கியிருக்காங்க. அதுலதான் 4,20,000 பேரல்ஸ் வந்து ஒரு நாளைக்கு தயாராகுமா. 4,20,000 பேரல்ஸ் ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் வந்து எடுத்து மத்த நாடுகளுக்கு வந்து சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவும் ஒண்ணு. அப்ப நம்ம இந்தியா வந்து பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்ப தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கு, நம்ம ரஷ்யாட்ட வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்கோம். ரஷ்யாவுடைய கப்பலை என்ன பண்ணுவாங்க, சீக்கிரமா வந்து ஈரான் விட்டுருவாங்க. ரஷ்யாவும் சைனாவும் ஒரு கூட்டா இருக்கிறதுனால, இவங்க எல்லாம் வந்து ஒரு ஒத்துமையா இருக்கிறதுனால கண்டிப்பா வந்து நமக்கு கப்பல் அங்கிருந்து வாங்கினோம்னா கிடைக்கும். அதனால ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்கன்னு ட்ரம்ப் வேற என்ன பண்ணி அறிவிச்சிருந்தாரு. இனி நீங்க என்ன பண்ணுங்க, ரஷ்யாட்ட வாங்கிக்கோங்கன்ட்டு. ஆனா அந்த ரஷ்யா கொடுத்துடக்கூடாது,
வித்துறக்கூடாதுங்கிறதுக்காக இந்த உக்ரைன் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, ஓ நீ வித்து என்ன பண்ணிடுவ, காசு சேர்த்திடுவ, அப்புறம் என்ன பண்ணுவ, அதை போருக்கு யூஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு ரஷ்யாவுடைய எண்ணெய் நிலையங்களாகவே குறி வச்சிட்டு இருக்காங்க. இதுல வேற இந்தியாவுக்காக கிளம்பின ஒரு கப்பல் அது ஃபுல்லா எண்ணெயை ஏற்றி கிளம்பிருச்சு. கிளம்பின உடனே அங்கிருந்து அந்த போர்ட்ல இருந்து கூட வெளியே வரல, ரஷ்யாலே வச்சு உக்ரைன் தாக்கி இருக்காங்க. ஒரு வாரத்துல பாத்தீங்கன்னா பல இடங்கள் தாக்கப்பட்டுருச்சு. இதெல்லாம் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய நஷ்டமா இருக்கும். ஒரு ஆயில் ஃபேக்டரிலாம் இப்பதான் அவங்களுக்கு சீசனே வந்திருக்கு, போர் நடந்துட்டு இருந்தனால ரஷ்யா மேல பொருளாதார தடையை போட்டாங்க. யாராவது ரஷ்யா மேல போய் ஆயில் வாங்கினா அந்த நாட்டுக்கும் பொருளாதார தடைன்னு சொல்லிட்டு அமெரிக்கா மிரட்டி வச்சிருந்துச்சு. அதனால யாரும் ரஷ்யா பக்கம் போகாமனால மலிவான விலைக்கு வித்துட்டு இருந்தவங்க இப்ப போர் சமயத்துல அத்தனை எண்ணெய் நல்ல லாபத்துக்கு வித்தரலாம்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்கு பொருளாதார தடையும் நீக்கிட்டாங்க அமெரிக்கா. ஆனா இந்த உக்ரைன் என்ன பண்ணிருச்சு, இதுதான்டா உங்களுக்கு சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இது ரஷ்யாவுக்கு நஷ்டம்னு சொல்றதோட உலக நாடுகளுக்கே எண்ணெய் நஷ்டம் தான். ஏன்னா யாருக்கும் கிடைக்காம போட்டுங்கிறதுக்காக தான் உக்ரைன் இப்படி பண்றாங்க. ஆனா அவங்கள பொறுத்தளவுக்கு என்ன யோசிப்பாங்கன்னா, உலக நாடுகள் கஷ்டப்படுவாங்களே அப்படிங்கறத யோசிக்க மாட்டாங்க. ஏற்கனவே இப்ப எண்ணெய் இல்லாம இருக்கு, அதை யோசிக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா ரஷ்யா அதுல இருந்து சம்பாதிக்க கூடாது அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு தாக்குதலை பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது இஸ்ரேல்ல நேத்து நெகோ பாலைவனத்துல இருக்கக்கூடிய கெமிக்கல் பிளான்ட் அடிச்சிருக்காங்க. நியோட் ஓவா இண்டஸ்ட்ரி ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏற்பட்டது பெரிய சேதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு காரணம் இஸ்ரேல் தான். இஸ்ரேல் சும்மா இல்லாம ஈரான்குள்ள இருக்கக்கூடிய பவர் பிளான்ட் அடிக்கிறது, கெமிக்கல் பிளான்ட் அடிக்கிறது, அதுக்கப்புறம் அவங்க அதுக்கு அந்த யுரேனியம் என்ரிச் பண்றதுக்காக சப்போர்ட்டா வச்சிருக்கக்கூடிய கரண்ட் வரக்கூடிய இடம், அதுக்கப்புறம் அதற்கான சப்போர்ட்டிவான இடத்தெல்லாம் அடிச்சாங்க. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்ப ஈரான் நேத்து இஸ்ரேல்லயே வச்சு கரெக்டா அடிச்சிருக்காங்க கெமிக்கல் பிளான்ட்ட. அது பெரும் சேதத்தை இப்ப இஸ்ரேலுக்கு ஏற்படுத்தி இருக்கு. சும்மா நிறைய தாக்குதல் நடத்துறதை விட முக்கியமான இடத்த குறி வச்சு தாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே ஈரான் இந்த தாக்குதலை பண்ணிருக்காங்க. கடைசியா பாத்தீங்கன்னா இன்னைக்கு யுஏஇ என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்கன்னா, யாரெல்லாம் ஈரான் தரப்புல இருந்து முக்கியமானவங்க கோல்டன் விசால என்ன பண்ணிருப்பாங்கன்னா அங்க பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த மாதிரி இன்வெஸ்டர்ஸ் உடைய அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்டையும் வாங்கிட்டு அவங்கள ஈரானுக்கு அமுச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு யுஏஇ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது இந்த போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா என்னதான் அரபு நாடுகள்ல சேதத்தை ஏற்படுத்தினாலும் அரபு நாடுகள் திருப்பி ஈரானை அடிக்க மாட்டாங்க. அதே சமயத்துல ஈரான்கிட்ட போய் எங்களுக்கு நஷ்ட ஈடு கொடுங்கன்னு கேட்டா ஈரான் கொடுக்க போறாங்களா? கண்டிப்பா ஈரான் கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக ஈரானுடைய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சொத்தெல்லாம் பறிமுதல் படுத்துறாங்க. இது ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு நிலைமை தான். ஏன்னா அங்க யாரெல்லாம் ஈரானை சேர்ந்தவங்க கோல்டன் விசாலையெல்லாம் இருக்கிறாங்களோ, யாரெல்லாம் பொதுமக்கள் இருக்காங்களோ, அவங்க அங்க சம்பாதிச்சு சேர்த்துனது அத்தனையுமே ஈரான் யுஏஇ அடிச்சதுக்கான நஷ்ட ஈடாக வாங்குறாங்க. இதுல ஒரு கொடுமை என்னன்னா 540 பில்லியன் US$ அளவுக்கு ஈரானை சேர்ந்தவங்க யுஏஇல சொத்து வாங்கியிருக்காங்க. 540 பில்லியன் US$ அளவுக்கு. இதுல என்ன பிரச்சனை ஆக போகுதுன்னா, அத்தனை 540 இவங்க வாங்கி வச்சிடுறாங்க. இந்த போருக்கே இதுவரை செலவு பண்ணதே 100 பில்லியன் தான். மொத்தமா இஸ்ரேல் அடிச்சது, அமெரிக்கா அடிச்சது, ஈரான் அடிச்சது, எல்லாரும் அடிச்சது சேர்த்தி 100 பில்லியன் தான் ஆயிருக்கு. ஆனா யுஏஇ மட்டும் அதவே 10 மடங்கா 100 மடங்கா என்ன பண்றாங்க, மக்கள்கிட்ட இருந்து வாங்குறாங்க. ஈரானுடைய மக்கள் அங்கிருந்து கொடுத்துட்டு இப்ப வெளியேறக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இதவே இனி மற்ற நாடுகள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஈரானுக்கு ஒரு நஷ்டம் தான் சொல்லப்படுது. இதெல்லாம் தான் இப்ப முக்கியமான தகவல். நம்ம இன்னும் சில தகவல்களோடு அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிஎஃப் அமௌண்ட் எடுக்கிறதுல சிரமம் இருந்தா இவங்களை தொடர்பு கொள்ளுங்க, இவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க.